உயிர் போனால் இங்க பாரேன், லவ்வர்ஸ்லாம் அவங்க பேர் எழுதி வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம பேர் எழுதுவோமா? இரு, ஒரு கல் எடுத்துக்கிறேன். நான் தான் உன் பேரை என் இதயத்திலேயே எழுதிட்டேனே. பயந்தே போயிட்டேன். ரெண்டு பேரும் பார்க்கில் தானே இருந்தீங்க. இப்படி இங்கே வரதா இருந்தால் சொல்லிட்டு வரலாம்ல. உங்களை அங்கே போய் தேடிட்டு இப்போ நடந்து வரோம். ரெண்டு பேரும் வாங்க, பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சாதான் நல்லா இருக்கும். இது என்ன இப்போ தான் கவனிக்கிறேன்? அனீஷ், ஐஷு, கொடுமடா சாமி. மரம் செவுரு ஒன்றத்தையும் விடுறதில்ல. ஆமாம், இதெல்லாம் எதுக்கு? பின்னாடி வர சந்ததியர் இப்படிதான் லவ் பண்ணணும்னு உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு பண்றீங்களோ? சும்மா இரு சோஃபி, நீ லவ் பண்ண நீயும் தான் எழுதுவ. நின்றுட்டே இருக்காதீங்க, வாங்க போவோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணட்டும்? உங்களுக்கு 2 கோல்ட் காஃபி. காஃபிக்கு என்ன வேணும்னு அவட்டையே கேட்டுக்கோ. அவ ஒரு வித்தியாசமான பிறவி. அவ எந்த நேரத்தில் என்ன குடிப்பானே தெரியாது. லூசு, சும்மா இரு. சார் என்னை பற்றி என்ன நினைப்பாரு? சார், எனக்கு ஒரு சூடாக காஃபி. சொன்னேன்ல, வெளியே வெயில் மண்டையை புழக்குது, இவ சூடாக காஃபி குடிக்கிறா. வெயில் அடித்தா காஃபிலாம் குடிக்க மாட்டாங்களா? எனக்கெல்லாம் சூடாக காஃபி குடித்தாதான் தலைவலிலாம் இருந்தால் போகும். 2 கோல்ட் காஃபி, ஒரு ஹாட் காஃபி. இப்பெல்லாம் ஜெராக்ஸ் கடையில் போய் கேளு, இங்கேயே வந்து கேட்குறேன். இந்த காமெடிக்கு எல்லாரும் நாளைக்கு சிரிக்கிறோம். உட்காருங்க, நான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். அனீஷ், ஒரே நிமிஷம், செல்ஃபோனு கார்லேயே வச்சுட்டு வந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா ஐசு. ஹாய் ஐசு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சரவணா. ஆனால் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெண்டு கூட ஒரு காஃபி சாப்பிட்டு போகலான்னு வந்தேன். பக்கத்தில் யாருமே இல்லை, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. என்னவா இருக்கும்? என்ன ஐசு, என்னாச்சு? யோசிச்சுட்டே இருக்கீங்க, எதுனாலும் சொல்லுங்க. சரவணா, நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் நிச்சயத்தை நிப்பாட்டினதில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்படி நான் போகிற இடத்துலலாம் ஃபாலோ பண்ணுறீங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப நல்லவருன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அவர் நல்லவர் தான். தேஜு, நீங்களா? நீ நினைக்கிற மாதிரி சரவணா உங்களை ஃபாலோ பண்ணிட்டுலாம் வரல. சரவணா என் கூட தான் வந்தார். அவர் சொன்ன ஃப்ரெண்டு நான் தான். சாரி சரவணா, உங்களை தெரியாமல் சந்தேகப்பட்டுட்டேன். சச்சா, பரவாயில்ல ஐசு, இதுல என்ன இருக்கு? உங்க இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதான் யோசிப்பாங்க. ஐசு, சரவணா கூட நீங்க எப்படி ஃப்ரெண்டா? நீங்க ஒரு நாள் குல்ஃபி சாப்பிடலான்னு வெளியே போனேன், மழை வந்துச்சு. இவர் தான் என்னை வீட்டில் ட்ராப் பண்ணாரு. அப்போ இருந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். ஓ அப்படியா? ஓகே ஓகே. நீங்க தனியாவா வந்தீங்க? தேஜு, நான், சூர்யா சார், அனீஷ், அப்புறம் சோஃபி 4 பேரும் சேர்ந்து தான் வந்தோம். வாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை ஐசு, இவருக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு சொன்னாரு, அதான் நாங்கள் கிளம்பணும். ஓ அப்படியா? சரி, இப்போ இன்னொரு நாள் சேர்ந்து போகலாம். கண்டிப்பா. ஆமா, எனக்கு தான் ஒர்க்கே இல்லையே இன்னைக்கு. ஏன் ஒர்க் இருக்குன்னு போய் சொன்னேன்? ஒருத்தங்களை விரும்பிட்டு இருக்கும்போது அவங்க வேற ஒருத்தங்களை விரும்பிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சுன்னா அதுவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பத்தாத குறைக்கு அவங்க கண் முன்னாடியே இருந்தா அதை விட கொடுமை வேற எதுவுமே இல்லை. அதை டெய்லி அனுபவிச்சுட்டு இருக்கேன். உயிர் ஒரேடியா போயிட்டா கூட அந்த அளவுக்கு வலி தெரியாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா உயிர் நம்மளை விட்டு பிரியும் போது இருக்கிற வலி இருக்கே, அது தாங்கிக்கவே முடியாது. எப்படியோ அதே மாதிரி தானே உங்களுக்கும். ஹாஸ்பிட்டல் அந்த குழந்தைக்கு நீங்கள் ஐஸுன்னு பேர் வைக்கும் போதே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு நீங்கள் அவங்கள விரும்பி இருக்கீங்கன்னு. இதில் கண் முன்னாடியே அவங்க வேற ஒருத்தவங்க கூட இருக்கிறத பார்த்தா அது எப்படி உங்கள் மனசு தாங்கும்? தேஜு, எனக்காக நீங்க இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்களா?
உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு தேஜு. உங்களுக்கும் தான். சரி, இப்படியே சோக மியூசிக் வாசிச்சுட்டு என்ன மறந்துடாதீங்க. ஒழுங்கா வாங்க, போய் குல்ஃபி சாப்பிடலாம். என்ன நிலைமையிலயும் நீங்க குல்ஃபியை விட மாட்டீங்க. ஒரு குச்சி, ஒரு குல்ஃபி, வந்து நின்று எடு செல்ஃபி. வாங்க அப்படியே பாடிட்டே போவோம். லூசு சோஃபி, உரியாம ஒழுங்கா குடி. ஸ்ட்ரா போட்டு உரியாம எப்படிடா குடிக்க முடியும்? லூசு, சத்தம் இல்லாம குடி. ம், சரி சரி. லூசு, மாடு கழனி தண்ணிய உரியிற மாதிரி இருக்கு. ஓ அப்படியா? சத்தம் இல்லாம நீ குடிச்சு காமி, அதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன். ஐசு குடு. டேய், அது என்னடா, காலங்காலமா லவ் பண்றவங்க எல்லாரும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி அதுல 2 ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது சோஃபி. நீயும் லவ் பண்ணிப்பார், அப்ப தெரியும். நான் சூர்யா, கரெக்ட் தானே? நீஷ், வாய மூடு. அதை ஏன்டா சார்ட்ட கேக்குற? சார் என்ன லவ்வா பண்றாரு? சோஃபி அப்படி கேக்குறீங்க? ஏன் நான் நல்லா இல்லையா? என்னால யாரும் லவ் பண்ண மாட்டாங்களா என்ன? சார் அப்படி சொல்ல வரல சார். நீங்கள் காலேஜ் விட்டா ஆஃபீஸ், ஆஃபீஸ் விட்டா வீடு, இப்படியே இருக்கீங்க. இதில் எங்கேருந்து ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி பேசணும்? லவ்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அதுக்கப்புறம் தான் கட்டணும். வந்துருச்சுடா, எழுப்பு அவளை. தூங்கிட்டு இருக்கா சோஃபி. அதுக்கு அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவோமா? சூர்யா, வண்டியை கொஞ்ச நேரம் ஓரமா நிப்பாட்டு. ஐஸ் எந்திரிச்சதுக்கு அப்புறம் போலாம். ரொம்ப சௌரியம்டா. ஒழுங்கா எழுப்புடா அவளை. விட்டுட்டு வீட்டுக்கு போவோம். சோஃபி, சும்மா சொன்னேன், நீ என்ன சொல்றன்னு பாக்கிறதுக்காக தான். ஐசு, ஐசு எந்தி. ஓ, பஸ் ஸ்டாப் வந்துருச்சோ? டயர்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். சரி அனீஷ், பாய். பார்த்து போயிட்டு வாமா. எத்தே, சோறெல்லாம் பொங்கியாச்சா? வாங்க மகாராணி, சோறெல்லாம் பொங்கியாச்சு. பாறை மீன் குழம்பு வச்சு கொஞ்சம் பொரிச்சு வச்சிருக்கேன், போய் கொட்டிக்கோ. நீ எனக்கு ஒரு வட்டல போட்டுட்டு வா. சரிங்க தே, எடுத்துட்டு வரேன். இதுக்கு எங்க போய் ஊர் சுத்துவானே தெரியல. இவளுக்கு நெடுமாரியும் பேர் வச்சதுக்கு பேசாம ஊர் சவாரின்னு வச்சிருக்கலாம். என்னத்தை வளர்த்து விட்டாங்களோ. தே, இந்தாங்க. மதியத்துக்கு நான் வாங்கிட்டேன். ராத்திரி என் பையன் வருவான், அவனுக்கு பிடிச்ச மாதிரி குழிப்பணியாரம் செஞ்சு வை. டேய், குழிப்பணியாரத்துக்கு எத்தனை அடி குழி தோண்டணும்? ஒரு 6 அடி குழி தோண்டி அதுல எண்ணெயும் போட்டு புதைச்சிரு. சரிங்க தே, இதோ வாரேன். என்னத்துக்கு இப்ப சரின்னு சொல்லிட்டு போனா? கிறுக்கி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. எம்மா, பாறை மீன் குழம்பா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பேருக்குதான் என் மழை, ஆனா ஒரு உதவியும் செய்யறது கிடையாது. பார்த்தாலும் அன்னிக்காரி பேத்தாலேயே திரிய வேண்டியது. எதுக்குமா வந்ததும் வராதுமா கத்துற? அண்ணி எங்க? கிறுக்கி உள்ளதான் போனா, போய் பாரு. என்னம்மா, ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது. வேற என்னவா இருக்கும்? உங்க அன்னிக்காரி ஏதாவது வாய்க்குள்ள பேசிருப்பா, உங்க அண்ணன் போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருப்பான், அதான் சத்தம் கேக்குது. அப்படிலாம் இருக்காது, வா போய் பாப்போம். ஒரு வழியா தோண்டியாச்சு. இப்போ மாமியார் சொன்ன மாதிரி உள்ள போட்டு போதச்சா சரி. ஏடி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க தானே சொன்னீங்க ஒரு 6 அடி குழி தோண்டி என்ன போதானு. பார்த்தே, இந்த குழி 10 பாருங்க. டி பாவி, ஒரு பேச்சுக்கு சொன்னா இப்படி உண்மையாவே குழி தோண்டிட்டே. மாமியார் சொல்லுக்கு மறுசொல் உண்டா? மாமியார் சொல்லே மந்திரம். சரியா பண்ணிருக்கணும். சீ, ஒரு பேச்சுக்கு சொன்னா விளங்காதவே இப்படி பண்றான். இவகிட்ட நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. நிஜமாவே குழி தோண்டி புதைச்சாலும் புதைச்சுவா. நில்லுங்க, சொல்லிட்டு போங்க. அண்ணி, சூப்பர் ஐடியா. இப்படி ஓட விட்டம் பாத்தியா உங்க அம்மாவை? அனீஷ், இன்னைக்கு உண்மையாவே ஜாலியா இருந்துச்சு. டே சூப்பர். சரி, நான் ரூமுக்கு போறேன். ஏஜு, காலையில எங்க போனீங்க? நாங்க 4 பேரும் ரெஸ்டாரண்ட் போலான்னு பிளான் போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சோம். ஆனா நீங்க எங்க போனீங்கன்னே தெரியல. சோஃபி, ஐசு உங்ககிட்ட எதையும் சொல்லலையா? ஈசா? அவ எதுவும் சொல்லலையே. நானும் நீங்க போன இடத்துக்கு தான் வந்திருந்தேன். ஆனா நான் சரவணா கூட வந்திருந்தேன். சரவணாவா? இது யாரு?
எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கல்ல டாக்டர் சரவணா, அவங்க தான். ஓ அவரா? அவர் கூட எப்படி? ஒரு நாள் ராத்திரி நீங்களாம் கூட என்னை தேடிட்டு இருந்தீங்களே, அன்னைக்கு தான் அவரை பார்த்தேன். நான் மலையில நனைஞ்சிட்டு உட்காந்துருந்தேன். அவர் தான் என்னை கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு போனார். ஓ அப்படியா? சரி தேஜு, நான் மாடிக்கு போகிறேன், நீங்களும் சாப்பிட்டுட்டு வாங்க. சரி சோஃபி. தேஜு, நீ அங்கதான் வந்தேன்னா எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம்ல. இல்லை மச்சான், டாக்டருக்கும் நிறைய பேஷண்ட் வெயிட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க, அதான் உடனே கிளம்பிட்டோம். சரி தேஜு, வெளியாள்கிட்ட பழகும் போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாவே பழகு. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இல்லை மச்சான், அவர் பார்க்க நல்லவராக தான் தெரியுறாரு. நீ பார்த்துக்கோ, என்ன இருந்தாலும் சொல்ல வேண்டியது எங்க கடமை. சரி மச்சான். இது என்ன பேப்பராக கிடக்கு? எடுப்போம். கடவுளே, நம்ம எழுதின லெட்டர் வேற கிடக்கு. சோஃபி எடுத்துட்டாங்கன்னா? சோஃபி, என்ன பண்றீங்க? சார் இங்கே ஒரு பேப்பராக கிடக்கு, அதான் எடுக்க வந்தேன். சோஃபி, அது என்னோட தான். நீங்க வைங்க, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு சார் இவ்வளோ பதறாரு? சாதாரண பேப்பர் தானே, எடுத்து பார்ப்போம். சார் பயப்படாதீங்க, சாதாரண பேப்பர் தானே, இருங்க. சோஃபி ப்ளீஸ், அதை கொடுங்க. சார் இந்த அளவுக்கு பயப்படுறீங்க, அப்போ ஏதோ இருக்கு. சார் விடுங்க, பார்த்துட்டு தரேன். சார் விடுங்க சார், பேப்பர் கிழிஞ்சிரும், விடுங்க. சூர்யா, சார், பாருங்க, நீங்க மட்டும் விட்டுருந்தா இது கிழிஞ்சிருக்காது. சூர்யா, என்ன நடக்குதுங்க? இது எவ்வளவு முக்கியமான ஃபைல் தெரியுமா? இத போய் கிழிச்சிட்டீங்க. நல்ல வேலை நம்ம லெட்டர் இல்ல. அங்கிள், நான் இல்லை, சூர்யா சார் தான். நான் இதை எடுத்து வைக்கலான்னு வந்தேன், அவர் தான் பிடிச்சு எடுத்துட்டாரு. ஆமாப்பா, நான் தான். மூடு சூர்யா. அங்கிள் சாரி அங்கிள், நான் தான். வந்ததுல இருந்து எங்க வீடே தலைகீழ மாறிடுச்சு. வீட்டை விட்டு வெளியே போ.